நல்லா இருந்தது. அவங்களே எல்லாமே ஓனாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே மியூசிக்லேருந்து எல்லாமே ஆக்ட் பண்ணி, டைரக்ஷன் பண்ணி எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த மூவி வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ தான் லாஸ்ட்டாக ஸ்பீச் கொடுத்தாங்க ஒன்ஸ் படம் கம்ப்ளீட் ஆன பிறகு. அப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சு அவங்க எவ்வளோ வந்து எல்லா இடத்துக்கும் அவங்களே அலைஞ்சு திரிஞ்சு பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் ஒரு ஃபியூ கேரக்டர்ஸ் தான் படத்தில் வந்துட்டு அவங்க தான் வந்து வராங்க. இவங்க வந்து ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் லீடாக பண்ணியிருக்காங்க. மேடம்ஸ் அவங்க லாவண்யா மேடம் தான் பண்ணியிருக்காங்க. ஹாரர் காமெடி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, நம்ம பார்த்தா சொல்லலாம். என்னங்க நல்லா தான் இருக்குது. ஒரு பாட்டு, அதாவது ஒரு பாட்டை வந்து எப்படி சொல்கிறது, அந்த பாட்டை சுற்றி மூவ் ஆகிற மாதிரி போகும் கதை வந்துட்டு. அந்த மாதிரி ஒரு மியூசிக் நோட்டில் போகிற மாதிரி போகும். மெசேஜ் ஓரியன்டாக சொல்லியிருக்காங்க. காமெடி ஆரர் மூவி சொன்னாங்க, பட் காமெடி ஆரர் தவிர ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இன்றைக்கி இருக்கிற தலைமுறை எல்லாராலையுமே ஜெயிக்கலாம், எந்த துறையிலையும் ஜெயிக்கலாம், எல்லாமே பண்ணலாம் அப்படின்றவங்க லாவண்யா அவங்க டேரக்டர் ரொம்ப அழகாக இந்த படம் மூலியமாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய படம் எடுக்கணும், ஜெயிக்கணும். தேங்க்யூ. ஆமாம் சார், இது ஒரு காமெடி ஹாரர் மூவி வித் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை. எல்லோரும் பார்க்கலாம், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். இந்த காமெடி ஹாரர்ன்றதுனால பயம்லாம் எதுவுமே கிடையாது. வித் மெசேஜோடு நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லா துறையிலையுமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம், சூப்பர். சாங்கும் அவங்க தான் கம்போஸ் பண்ணிக்கிறாங்க, பாடியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே 32 கிராஃப்ட்ஸ் அவங்க தான் சார் பண்ணிக்கிறாங்க. இதுதான் ஹைலைட்டு. டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். புதுசாக பண்ண மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து பார்க்கலாம். மார்ச் 21 ரிலீஸு, 2025 மார்ச் 25 வர வெள்ளிக்கிழமை. எல்லோரும் கும்பலத்தோடு வந்து பாருங்கள். படம் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. ஏன்னா படமாக பார்க்க வராதிங்க. இது வந்து அதில் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, சினிமாவில் இப்போ என்ன நடக்குதோ அதை போய் சொன்னாங்க. ஒரு பொண்ணாக இருந்தால் அவங்க 24 கிராஃப்ட்டை தாண்டி 30 முடிச்சுருக்காங்க, நல்லா இருந்தது. அதுமாதிரி வேர்ல்டு ரெக்கார்டு மூவிஸ்லாம் சொன்னாங்க, நிறைய ரெக்கார்டு வந்துருக்குது. அதேமாதிரி டைலாக்லாம் வந்து சிலது வந்து ரிலேட் ஆச்சு. நாங்கள் ப்ரொடியூசர் தரும்போது இதெல்லாம் கிடச்சிது எங்களுக்கு. நீ வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, உன்னை ஹீரோவாக போகிறேன்னா இன்வெஸ்ட் பண்ணு, நான் உன்னை டேட்டா வச்சுக்கிறேன், அதனால சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் ஒரு மாதிரி ரியாலிட்டியாக என்னெல்லாம் நடக்குதோ அது அப்படியே ஒரு மாதிரி படமாக எடுத்துக்கிறாங்க. சூப்பராக தான் இருக்கு அண்ணா. ஃபேமிலியோட வந்து தாராளமாக பார்க்கலாம். காமெடி அண்ட் ஹாரர் தான், ஃபேமிலியோட சூப்பராக வந்து பார்க்கலாம். புரியல என்ன இருக்குன்னா, இது வந்து இப்போ வந்து சொசைட்டிக்குள்ளே போயிட்டு காசு கொடுத்து தான் படம் பார்க்க, அப்போ திறமையை வந்து வெளிப்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. நம்மளோட இதுவால் கூட அது எல்லாமே பக்கவாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால அந்தளவுக்கு எதுவும் போர் அடிக்கல. ஃபஸ்ட் டைம் பண்ணாமல் தான் இருக்குது. பட் பரவாயில்ல, ஒரு லேடியால் இவ்வளோ தூரம் எடுக்க முடிஞ்சிருக்குன்னா அப்போ வந்து மேம்க்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் பண்ண முடியும். அப்போல்லாம் எதுவுமே இல்லை வந்து. ஆமாம், அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணலாம் மேம்க்கு வந்துட்டு. சீரியஸாக ஹாரர் பிஜிஎம் வந்து ஹாரராக இருக்குது, மற்றபடி பயமுத்துற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். அதெல்லாம் பக்காவாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால கொஞ்சம் அங்கங்கே மிஸ்டேக் இருக்குது. பட் பரவாயில்ல, படம் நல்லாயிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். சோஷியல் அவேர்னஸ் தான், ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து படத்தோட கருத்து என்னென்னா, நம்ம கஷ்டப்பட்ட பொருளை வந்து வேறு யாரோ யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒன்லைன் சொல்லணுன்னா எப்படின்னா, மேடம் வந்து 32 டிபார்ட்மெண்ட் வந்து தனியாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்ணால் சாதிக்க முடியும்னா கண்டிப்பாக சாதித்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த துறையில். அந்த 32 பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்கன்னு நிஜமாகவே எனக்கு புரியுது. படத்தில் அந்த சாங் கேட்கும்போது எனக்கு நிஜமாகவே கண்ணு கலங்குதுங்க. ரொம்ப ஹார்ட்டோடு கனெக்ட் ஆகுது எனக்கு. 10 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் பாக்யராஜ் சாரும் அவார்ட் கொடுத்துருக்காங்க மேடம்காக. லாவண்யா மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் எதுவுமே இது கிடையாது. ஒரு டாக் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது கூட எந்த இதுவும் இல்லாமல் டீசெண்டான ஒரு படம். எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாங்க. நானே இந்த படத்தை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பேசிக்கலி சிங்கர். எம்ஏ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் கற்றுருக்கேன். இந்த இசைத்துறையில் வரணும், அதே மாதிரி நிறைய வந்து சிங்கர்ஸ், பெரிய பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சின்ன வயசுலேருந்து இதை நம்ம பாடணும், நம்மளும் இந்த மாதிரி சினிமாவில் பாடணுன்றது ஒரு ப்ளேபேக் சிங்கருங்கிறது ஒரு ஏர்ஜ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்க மாதிரி எனக்கு இந்த ஏர்ஜ். ஸோ இதுக்கு உண்டான ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக போட்டிருக்கேன். நாளைக்கு என்னமோ காம்படிஷன் வச்சுருக்க மாதிரி இளையராஜா டைரக்டாக கூப்பிட்டு நம்மளை சான்ஸ் கொடுக்குற மாதிரி டெய்லி உட்காருவேன். காலையில் 4 மணிக்கு எழுந்து சாதகம் பண்ணுறது, அந்த மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன்.
ஒரு நாள் கூட மிஸ் பண்ணது கிடையாது. ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டேன், ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட மாட்டேன். என்னமோ லைன் அப்போ நிறைய சான்சஸில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அப்படி ஒரு ஃபீல், அப்படி ஒரு வெறித்தனமாக இதில் வந்து உள்ளார வரணும்னு ஆசை. ஸோ இதுக்காக நார்த் இந்தியாவில் போய் படிச்சுட்டு வந்தேன். பஞ்சாபில் போய் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் படிச்சுட்டு வந்தேன். அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய படிப்போ திறமையோ, நான் என்ன படிச்சிருக்கேன், என்னோடய ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்குது, எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்டேஜஸில் நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், இதுக்காக என்னோடய ஜேர்னி என்ன, எதுவுமே பார்க்கல. ஒரு டிமாண்ட்ஸ் ஆஸ் யூ ஆல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருந்த மாதிரி என்கிட்ட டிமாண்ட் கேட்கும்போது எனக்கு வந்து இட் வாஸ் அ சர்ப்ரைஸ் ரியலி. இதுதான் இது பண்ணால் கிடச்சிருமா, அப்புறம் எதுக்கு இவ்வளோ தூரம் படிக்கணும், அப்போ படித்தவங்களுக்குலாம் அப்புறம் அவ்வளோதானா, வேஸ்ட்டா? ஓகே, அப்போ ஹார்ட் ஒர்க்கு. அப்போ பாட தெரியாதவங்க பாட முடியுமா, அப்போ நடிக்க தெரியாதவங்க நடிக்க முடியுமா, அப்புறம் எப்படிங்க அவுட்புட் எப்படி இருக்கும், மூவி அவுட்புட்? அதனால தான் மூவி அவுட்புட் அப்படி இருக்குது. இருந்து அந்த ஒரு தரமும் தகுதியும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. பாட்டு பாடினா அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு சவுண்டு ஏற்றி விட்டுறாங்க, அந்த வேர்ட்ஸே புரிய மாட்டேங்குது. அப்படி வேர்ட்ஸ் இருந்ததுன்னா சில வேர்ட்ஸ்லாம் தப்பாக கூட இருக்குது, குழந்தைங்கள்லாம் கூட அதை பாடுதுங்க. ஸோ இது வந்து தப்பான ஒரு ஜென்ரேஷனாக வந்து உருவாகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியான் போது எவ்ரி திங் இஸ் எக்ஸ்போஸ்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி ஃப்ரீலி ஈஸிலி அவைலபிள் ஃபார் ஆல் கிட்ஸ் ஆல்சோ இன் நியூ ஜென்ரேஷன் ஆல்சோ. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி எங்கெங்கே போயிட்டுருக்குது, படிக்க தெரியாதவன், பாட தெரியாதவன், நடிக்க தெரியாதவன், கேமரா பிடிக்க தெரியாதவன், கேமராமேன், இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை கற்றுக்காமல் படிக்காமல் எப்படிங்க அதில் வந்து சாதிக்க முடியும்? அப்போ படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஐயோ நம்மளால் பண்ண முடியலையே, நம்ம லைஃப் அவ்வளோதானா, இப்படியே போயிட்டுருக்காங்க. இட்ஸ் ஆல் யுவர் வாய்ஸ் வாட் ஐ எம் சேயிங். இதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளார இருக்குது, இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இவ்வளோ பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு சினிமாவில் ஒரு டிவியில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் பாடிட்டு இருப்பாங்க, நம்மளால் இந்த மாதிரி போக முடியலையே, இவ்வளோ மொக்கையாக பாடுறாங்க, இவ்வளோ இப்படி பாராட்டுறாங்க, நம்மளால் ஓரளவுக்காவது நல்லா தானே பாட முடியும், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு, சின்ன வாய்ப்பாவது கிடச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆதங்கம் நம்ம மனசில் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளாரையும் இருக்குது. அப்போது எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னா, நாட் ஓன்லி ஹியர் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் நான் சொல்லலைங்க, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே சொல்கிறேன். அந்த வாய்ப்பு, அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் நீங்கள் உங்களோட டேலண்ட், நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன போட்டிருக்கீங்க நீங்கள் காமிக்க முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னா நீங்கள் ஸ்டார் கிட்டாக இருக்கணும், இல்லை ரெக்கமெண்டேஷன் இருக்கணும், இல்லை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பெண்கள்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதுதான் ரூலாக வந்து போயிட்டுருக்குது. நாட் ஓன்லி இன் சினிமா இண்டஸ்ட்ரி, இன் ஆல் இண்டஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தான் கேட்டகரிஸ் போயிட்டுருக்கு. அப்போ எங்கெங்கே நம்மளோட ஃப்யூச்சர் எங்கெங்கே போயிட்டுருக்கு? அப்போ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமே, செய்கிறோமே, இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமையணும். இனி வந்து இந்த விஷயம் நடக்கக்கூடாது. இனி வந்து நம்மளோட படிப்பு, திறமை, நம்மளோட சர்டிஃபிகேட்டு, இப்போ ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் டாக்டர் ஆக முடியும். ரெக்கமெண்டேஷனில் ஆக முடியுமா? முடியாது. அப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் அதே மாதிரி தான். நீ படிச்சுட்டு வந்திருக்கியா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உன்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கா, உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். அது மாதிரி நம்மளோட டேலண்ட்ஸை பார்த்து கொடுக்கணும். அதுதான் இந்த படத்தோட மெசேஜ்.